நம்ம தமிழ் சினிமால 80s காலகட்டத்துல ஒரு முன்னணி ஹீரோயினா வலம் வந்தவங்க தான் இந்த நடிகை சீதா. இவங்கள பத்தி நான் அதிக அளவு சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இவங்களோட வசீகர அழகால ரசிகர்கள் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சீதாவை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் சீதா சீதான்னு துள்ளி குதிச்ச காலம் அது. நடிகை சீதா வந்து படத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தமிழ் மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழிகள்லயும் நிறைய படங்கள் இவங்க பண்ணிருக்காங்க. நிறைய முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு இவங்களோட படங்கள்ல மேக்சிமம் ஹிட் படங்களா மட்டும் தான் இருக்கு. தமிழ் சினிமால சீதா அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பொடிச்சு வச்சிருந்தாங்க. 2K கிட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே த்ரிஷா எப்படியோ அந்த மாதிரி தான் சீதா அந்த டைம்ல. புதிய பாதை அப்படின்ற படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அறிமுக இயக்குனராகவும் நடிகராகவும் பார்த்திபன் என்ட்ரி கொடுக்கிறாரு. புதிய பாதை படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருப்பாரு. அவருக்கு பேரா தான் இந்த படத்துல சீதாவை நடிக்க வச்சிருந்தாரு. இந்த படத்தை நடிக்கும் போதே இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஏற்பட்டாச்சு. புதிய பாதை படத்தை நீங்க பார்த்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, செம படம், மிஸ் பண்ணவே கூடாது. இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு அப்புறமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே செம ஷாக். ஏன்னா சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய முன்னணி நடிகர்கள்லாம் ஆசைப்பட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பார்த்திபன் அசால்ட்டா உள்ள வந்து தூக்கிட்டு போயிட்டாரே அப்படின்ற பொறாம நிறைய பேருக்கே இருந்துச்சு. இவங்களோட லவ் லைஃப் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு கட்டத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சீதாவோட வீட்டுல போய் பொண்ணு கேட்டதுக்கு சீதாவோட வீட்டுல லவ் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. சீதாவும் பார்த்திபனை விட்டுறக்கூடாது அப்படின்னு பார்த்திபன் கூட ஓடி வந்துதான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து 10 வருஷம் பார்த்திபனும் சீதாவும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா என்னாச்சோ தெரியல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டைவர்ஸும் அபிஷியலா வாங்கிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல தான் மறுபடியும் நடிக்கிறதுக்கு வராங்க சீதா. பட் மறுபடியும் ஹீரோயினா நடிக்க முடியாதுல்ல, சோ கிடைக்கக்கூடிய ரோல்ஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் சீரியல் நடிகரான சதீஷ் மேல இவங்களுக்கு லவ் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அபிஷியலா டைவர்ஸும் ஆனதுனால சதீஷை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, பார்த்திபன் கூட ஏற்பட்ட லைஃப் தான் அப்படி ஆயிடுச்சு. சதீஷ் கூட நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்கேயும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு தான் காத்துட்டு இருந்துச்சு. இவங்க கூட சரியா வாழவே இல்ல. கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல இருந்தே பயங்கர சண்டை. இதனால சீதா கல்யாணம் முடிஞ்சு சில மாசங்கள்லயே தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கல்யாண லைஃபும் செட் ஆகாது அப்படின்னு சீதா சதீஷையும் டைவர்ஸ் பண்ணிட்டு மொத்தமா தனியா வந்துட்டாங்க. இப்போ சீதா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களை எப்பவுமே பிஸியா தான் வச்சிருப்பாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா தெரியும், அடிக்கடி போட்டோ ரீல்ஸ் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிஸியா இருப்பாங்க சோசியல் மீடியால. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல ஓப்பனா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா 3 படம் நடிப்பேன். அதுல 2 படம் கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும், நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. அப்படிதான் என்னோட லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. நான் எவ்வளவு பிஸி அப்படின்னா அடுத்தடுத்த கதையை கேட்டு அடுத்தடுத்த படத்துல கமிட் ஆகிட்டு நடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்திபன் சொன்னாரு, இனிமே நடிக்க வேணாம் அப்படின்னு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நான் படத்துல நடிக்கிறதா டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே என்னோட ஃபேமிலியை கேர் பண்ணிக்கிறதுக்குள்ள போயிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல டைவர்ஸும் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறமா நடிக்கலாம் அப்படின்னா யாரு ஹீரோயின் சான்ஸ் கொடுக்க போறா? அம்மா ரோல், அக்கா ரோல்னு அங்கங்க நடிச்சிட்டு இருந்தேன். பட் நமக்கான கனவை நோக்கி நான் போனேன்னா அப்படின்னா சத்தியமா இல்ல. ஒரு பொண்ணா பிறந்துகிட்டே கல்யாணத்துக்கு அப்புறமா அவளோட கனவை நோக்கி போறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து சூர்யா ஃபேமிலிலேயே நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரீசெண்டா கூட கார்த்தியும் தமனாவும் அடடா மலை சாங்குக்கு ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டோரி வந்து அதிகப்படியா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. கார்த்தியும் தமனாவும் உண்மையா ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிருக்காங்க. இந்த லவ் சிவகுமார் கிட்ட சொல்லும் போது சிவகுமார், எனக்கு கல்யாணம் எல்லாத்துக்குமே ஓகே, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா தமனா நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டாரு சிவகுமார். தமனா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. ஏன் அப்படின்னா அப்பதான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க. ஆரம்பத்திலே அவங்களோட சினிமா கேரியரை கட் பண்ண பார்த்தாரு சிவகுமார். இதனால தமனா எனக்கு கல்யாணமும் வேணாம், இந்த லவ்வும் வேணாம் அப்படின்னு கார்த்தியை விட்டு பிரிஞ்சு போனாங்க. கார்த்தியோட பிரேக்கப்புக்கு காரணமும் அவங்கள சினிமால நடிக்க விடாம பண்ணதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.